ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ எக்ஸம்ஷன் மார்க்ஸ். இந்த எக்ஸம்ஷன் அண்ட் தென் போத் குரூப்ஸ் எழுதுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோ தான். ஒரு சிலருக்கு இது ஓல்டாக இருக்கும். ஓல்டாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்டார்டிங்கில் இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, இல்லை ப்ரோ இன்னும் இதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் என்னென்னு சொல்லிக்கிறேன். January 3 மார்னிங் 5:50 to 8 o'clock நம்மளோட MK அகாடமியில் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் கார்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஈவினிங் 6 to 8:30 வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. யாருக்கும் வந்து இந்த கிளாஸஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் ஆல். கிளாஸஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் அது பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா சேனல் பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலோட ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவலாக ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இண்டிவிஜுவலாக பாஸ் மார்க் வந்து பார்க்கலாமா? இப்போ நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பெர் சப்ஜெக்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 40 எடுக்கணும். தென் ஓவராலாக 4 சப்ஜெக்டை சேர்த்து டோட்டல் 200 வரணும். அது எப்படி பேர் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்டாக? ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா அது வரணும் வந்தால் தான் நீங்கள் பாஸ். இண்டிவிஜுவலாக 40, அப்போ நீங்கள் வந்து 40 × 4 160 அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு. ஓகே, இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்க, இண்டிவிஜுவலாக எல்லா சப்ஜெக்ட்லையும் 40 எடுத்துருக்கணும், டோட்டலாக 4 சப்ஜெக்ட் சேர்த்து 200 வரணும், அப்போ தான் பாஸுங்கிறாங்க. சரி, நீங்கள் இண்டிவிஜுவலாக 40 எடுத்துட்டீங்க, 40 × 4 எல்லா சப்ஜெக்ட்லையும் 40 எடுத்துட்டீங்க, இப்போ 40 × 4 160 பாஸாக ஃபெயிலான்னு கேட்டிங்கன்னா ஃபெயில். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா டோட்டல் தான் அவங்க 200 சொல்லியிருக்காங்களே, ஸோ ஃபெயில். சரி, இப்போ என்னென்னா நம்ம அந்த ரிசல்ட் வரும்போது 200 அப்படின்னு சொல்லி வரணும். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லையும் 40 அப்படிங்கிறதுல வந்துருச்சுன்னா நம்ம எக்ஸாம் வந்து கிளியர், இல்லைனா நாட் கம்ப்ளீட். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களோட மார்க் வந்து இன்கேஸ் 190 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபெயிலாக இருக்கீங்க. எப்படி ஃபெயிலாக இருக்கீங்க? எல்லா சப்ஜெக்ட்லையும் 40 எடுத்துறீங்க, பட் டோட்டலாக வந்து உங்களுக்கு 200 வரலை. ஓகேங்களா? 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இண்டிவிஜுவலாக 40, 4 சப்ஜெக்ட் சேர்த்து 200, இது வந்தால் தான் பாஸு. அப்படி வரல உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் நாட் கிளியர்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து உங்களோட மார்க்ஸ் உங்கள் 4 சப்ஜெக்ட் இருக்குல்ல, உங்கள் 4 சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் 60 எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஓகே, ஏதாவது சப்ஜெக்டில் 60 எடுத்திருக்கீங்களான்னு பார்க்கணும். இது எப்போ பார்க்கணும் தெரியுமா? ஃபெயில் நாட் கிளியர்னு வரும்போது நான் சொல்கிறேன். நான் சொன்ன அந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் நிற்கும். இந்த நின்றுச்சு பார்த்தீங்களா? எல்லாமே 40 எடுத்துட்டோம், பட் ஆனால் 190 வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 4 சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்டில் 60 எடுத்துருக்கோன்னு பார்க்கணும். கரெக்டாக 60 இருந்தாலும் போதும். ஏதாவது சப்ஜெக்டில் 60 எடுத்திருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 3 அட்டம்ஸில் அந்த எக்ஸாம் எழுத தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, இப்போது டிசம்பர் 2024 நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து February 21 ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட் வர்ற அன்றைக்கி ஏங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து 190 வந்து இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் வந்து எல்லாமே 40க்கு மேலே வந்து எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட்டில் மட்டும் 60 எடுத்திருக்காங்க. ஒரு டேரக்ட் டாக்ஸில் 60 எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 அட்டம்ப்ட், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 அட்டம்ப்ட்னா அடுத்த எப்போ எக்ஸாம்? ஜூன் 2025, அதுக்கு அடுத்து எப்போ எக்ஸாம்? டிசம்பர் 2025, அதுக்கு அடுத்து எப்போ எக்ஸாம்? ஜூன் 2026. ஓகே, அடுத்து வரக்கூடிய 3 அட்டம்ப்ட் 3 எக்ஸாமுக்கு அந்த ஸ்டூடெண்ட் அந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுத தேவை கிடையாது. இந்த பேப்பர் 7 மட்டும் ரைட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சரி, அது எப்படி ப்ரோ அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்ளைலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் 7 எக்ஸாம் என்னைக்கு டேட் இருக்கோ அன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் எக்ஸாம் போகாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். மிச்ச 3 சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இதுதாங்க ரூலு. தட்ஸ் ஆல். அதை ஃபஸ்ட் நீங்கள் நல்லா வச்சுக்கோ. ஓகேங்களா? இந்த ரூலை ஃபஸ்ட் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. எக்ஸம்ஷனோட ஒரு கான்செப்ட் வந்து இதுதான். இந்த டைமில் தான் உங்களுக்கு இந்த 60 மார்க் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்து வந்து இது பண்ண போகிறோம். ஓகே, சரி. இப்போ அடுத்த டவுட் என்னது? டிசம்பர் 2024 எக்ஸாம் எழுதினாங்க, February 21 ரிசல்ட் வந்துருச்சு, 190 மார்க்கு, பேப்பர் 7ல் 60 மார்க் எடுத்துட்டாங்க, எல்லாம் ஓகே. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜூன் 2025 குரூப் 1 எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறாங்க. ஓகே, அப்ளை பண்ணும்போது ஃபீஸில் வந்து ஏதாவது வந்து ரிடக்ஷன் இருக்குமா? ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் எடுத்துருக்காங்களே அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு 1400 ஆல்ரெடி எக்ஸாம் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அதே ஃபீஸ் தான் இருக்கும். ஃபீஸ் லெவலில் எதுவும் கிடையாது. என்னைக்கு எக்ஸாம் பேப்பர் 7 எக்ஸாமோ அன்னைக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் போகாதீங்க. சரிப்பா, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 அட்டம்ப்ட்டுமே இந்த ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ணுறாங்க, பட் அந்த 3 அட்டம்ப்ட்டுமே இந்த ஸ்டூடெண்ட்டால் இன்டர் கிளியர் பண்ண முடியல. ஓகே, அப்போ என்ன ஆகும்? 3 அட்டம்ப்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது இன்வாலிட் ஆகிடும், எக்ஸ்பைரி ஆகிடும். இந்த 60 எடுத்து எக்ஸ்பைரி ஆகிடும். அதான் 3 அட்டம்ப்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஸ்டூடெண்ட் இப்போ ஜூனில் எழுதுன்னு நினைக்கிறாங்க.
அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு சரி நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸுக்கு அவங்களால எக்ஸாம் எழுத முடியல. ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த 60 இன்வேலிட் ஆயிரும். ஓகே, அந்த கான்செப்ட். சரிங்களா? ஓகே, இப்போ எல்லாம் ஓகே, எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஜூன் 2025ல் இவங்க 3 சப்ஜெக்ட் மட்டும் எழுதணும்ப்பா. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் எழுத போகிறாங்க. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் ஆல்ரெடி எக்ஸாம்ஷன் வாங்கிட்டாங்க. ஸோ அப்போ 3 சப்ஜெக்ட் மட்டும் ஜூன் 2025ல் எழுதுனா போதும். அப்போ எவ்வளோ மார்க்கு டோட்டல் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா 40 மார்க்ஸ், டோட்டலாக 3 சப்ஜெக்டை சேர்க்கும்போது 150 மார்க்ஸ். சரிங்களா? புரியுதுங்களா? இப்படி எடுக்கணும்பா. இதுதான் ரூலு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட் 4 சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதுனாங்க. February 21 ரிசல்ட் வந்துச்சு. ஓகே, அந்த ஸ்டூடெண்ட் வந்து பேப்பர் 7ல் வந்து எக்ஸாம்ஷன் வாங்கிட்டாங்க. இப்போ மிச்சம் 3 சப்ஜெக்ட் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் எழுத போகிறாங்க. ஓகேங்களா? அந்த எழுதும்போது அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தால் அந்த இன்டர் ஜூன் 2025ல் கிளியர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3 சப்ஜெக்ட்டு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா 40 மார்க் எடுத்துருக்கணும். டோட்டலாக பார்த்தா 150 மார்க் எடுத்துருக்கணும். இப்படி அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்துருச்சுன்னா பாஸ். ஆனால் இண்டிவிஜுவலாக கண்டிப்பாக 40 எடுத்துருக்கணும். இன்கேஸ் எல்லா 3 அந்த 3 சப்ஜெக்ட் இருக்குல்ல பேலன்ஸ், பேப்பர் 5, பேப்பர் 6, பேப்பர் 8, 3 சப்ஜெக்ட்லேயும் 40 எடுத்துட்டாங்கப்பா. ஆனால் டோட்டல் வந்து 140. இப்போ என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்பயும் அதே தான். என்னன்னு தெரியுமா? ஏதாவது எக்ஸாம்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை ப்ரோ எக்ஸாம்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து டிசம்பர் 2025ல் அந்த ஸ்டூடெண்ட் மறுபடியும் 3 சப்ஜெக்ட்ஸ் எழுதணும். இது தாங்க ரூலு. ஓகே, உங்களில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட்னு சொல்லட்டுங்களா? ப்ரோ 4 சப்ஜெக்ட் எழுதுனா 200ன்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி அந்த ஸ்டூடெண்ட் வந்து பேப்பர் 7 எக்ஸாம்ஷன் 60 மார்க் எடுத்துட்டாங்க. அப்போ 200 - 60 பேலன்ஸ் 140 மார்க் எடுத்தால் போதும்னு ரூல் கிடையாதுன்னா கிடையாது. நல்லா வச்சுக்கோங்க, அந்த ரூல் கிடையாது. அப்படி வந்து கிடையாதுப்பா. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்ன ஒன்றுனா நான் சொல்ல மாட்டேன். இப்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ எப்படின்னா 100 மார்க்ஸ் வந்து ஒரு சிலர் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதே மாதிரி 4 சப்ஜெக்ட்ஸு ஓகே அக்ரிகேட்டில் போயிடுச்சு. ஆனால் ஒரு சப்ஜெக்ட்டில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து 100 மார்க் எடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட்டு 3 அட்டம்ப்ட்க்கு இந்த ஸ்டூடெண்ட் அந்த எக்ஸாம் எழுத தேவையில்ல. சரி, அப்போ மிச்சம் 3 சப்ஜெக்ட்ஸ் எழுதும்போது 200 - 100ன்னு சொல்லி போடுவீங்களா? இல்லைல்ல, அதுதான் ரூல். அதை நல்லா வச்சுக்கோங்க. 4 சப்ஜெக்ட் எழுதும்போது டோட்டல் 200, 3 சப்ஜெக்ட் எழுதும்போது டோட்டல் 150. சரிப்பா, இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். ஓகே, இந்த ரூல் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கும். இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். 200க்கு அபோவ் போயிடுச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு. ஆனால் பேப்பர் 5ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டு 75, பேப்பர் 6ல் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் 80, பேப்பர் 7ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து 60, பேப்பர் 8ல் வந்து பார்த்திங்கன்னா 39. இப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், டோட்டலில் மட்டும் செக் பண்ணி பார்த்தோன்னா 75 + 80 + 60 + 39. இந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு 254. ஓகே, ஆனால் இவங்க கிளியர் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்களேன். டோட்டலாக 254, பட் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது எல்லா சப்ஜெக்ட்லேயும் 40க்கு மேலே, ஆனால் ஒரே சப்ஜெக்டில் 40க்கு கீழே கரெக்டாக 1 மார்க்கில் போயிடுச்சு 39. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்? இப்போ என்ன பண்ண போகிறாங்க? நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி நாட் கிளியர்னு வரும்போது எந்த சப்ஜெக்டில் 60 எடுத்திருக்கோம், எக்ஸம்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா, இப்போ அப்படி பார்க்கும்போது இதில் எப்படி சொல்கிறது, 3 சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன். ஆமாம், கரெக்டாக 60 எடுத்தால் எக்ஸம்ஷன் சொல்கிறோம். 75 எடுத்திருக்காங்க, 80 எடுத்திருக்காங்க, 60 எடுத்திருக்காங்க. அப்போ 3 சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன். அப்போ இந்த 3 சப்ஜெக்டை அடுத்து வரக்கூடிய 3 அட்டெம்ப்ட் எக்ஸாமுக்கு இந்த ஸ்டூடெண்ட் எழுத தேவை கிடையாது. ஓகே, புரியுதுங்களா? அவ்வளோதான். அப்போ அந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. எப்போ? இப்போது February 21 ரிசல்ட் வருது. ஏங்கிற ஸ்டூடெண்ட் இந்த மார்க் எடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ ஜூன் 2025ல் அவங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எழுதுனா போதும். எப்போ இந்த எக்ஸம்ஷன் நம்ம பார்க்க போகிறோம்? ஃபெயில், நாட் கிளியர் அப்படின்னு சொல்லி வரும்போது தான். இண்டிவிஜுவலாக பார்த்தா 40, டோட்டலாக பார்த்தா 200. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகும். ஓகே, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், ப்ரோ இப்போ ஜூன் 2025ல் அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆவாங்க? கரெக்டாக? ஏன்னா 4 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயில் ஆகிட்டாங்க. அந்த ஒன்று மட்டும் திருப்பி எழுதுனா போதும் அவங்க. ஓகே, அப்போ அவங்களோட மார்க் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். நீங்கள் எக்ஸம்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட் எக்ஸாம்ஸ் எழுதி எக்ஸம்ஷன் அப்போ லாஸ்ட் என்ன சொன்னேன், ஒரே ஒரு சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன் எடுத்தீங்க. அப்போது பாஸ் மார்க் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் 150. ஓகே, 50-50யாக வாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு தெரியுமா? 3 சப்ஜெக்ட் எக்ஸாம்ஸ் எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதணும். அவ்வளோதான். இப்போ இன்டர் கிளியர் பண்ணணும்னா இவங்க 50 மார்க் எடுக்கணும். புரியுதுங்களா? உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல்.
முதல்ல நம்ம 4 சப்ஜெக்ட்ஸ் எழுதும்போது நம்மளோட பாஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக பார்த்தா 40, டோட்டலாக பார்த்தா 200 இருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம்ஷனுங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடுறீங்க பார்த்தீங்களா, அந்த வரும்போது தான் இதை பார்க்குறாங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே, கிளியராக இருந்திருக்கும். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஷனோட ரூலு. இது இன்டருக்கும் ஃபைனலுக்கும் அப்ளிகபிள். ஆனால் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். 290 மார்க் எடுத்திருக்கீங்க ப்ரோ, ஒரு சப்ஜெக்ட் நான் 39 அப்படின்னா ஃபெயில் தான். 4 சப்ஜெக்ட்ஸ் திருப்பி எழுதி தான் ஆகணும். ஓகே, தட்ஸ் ஆல். இது வந்து இன்டருக்கும் ஃபைனலுக்கும் இருக்கக்கூடியது. போத் குரூப்ஸ்னால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லட்டுங்களா, அதை நான் இப்போ சொல்லிடுறேன். போத் குரூப்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். போத் குரூப்ஸ் எழுதும்போதும் அதே தான். என்னென்னா, நீங்கள் 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதுறீங்க. சிங்கிள் குரூப்புக்கு 200 அப்படின்னா 200 + 200 400 மார்க் எடுக்கணும். 8 சப்ஜெக்ட்ஸில் 400 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸ், இல்லைனா ஃபெயில். சரி, 400 எப்படி எடுக்கலாம்? நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? இந்த ஐடியா பாருங்கள். இது நிறைய பேருக்கு வந்து போத் குரூப் எழுதுகிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு பிளானாக இருக்கும். ப்ரோ, நான் குரூப் 1 நல்லா படிச்சிருக்கேன். சரி, அப்போ நல்லா எஃபோர்ட்டை போட்டுருங்க. ஒரு 240 வருதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ குரூப் 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு தெரியுமா? வெறும் 160 மார்க் எடுத்தால் பாஸு. அது எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் முன்னாடி என்ன சொன்னேன்? பாஸ் மார்க் சொல்லும்போது 160 மார்க் எடுத்தால் நீங்கள் ஃபெயிலுன்னு நான் சொன்னேன். கரெக்டாக? ஏன்? இண்டிவிஜுவலாக பார்த்தா 40, டோட்டலாக 200 வரும்னு நான் சொன்னேன். அது வந்து சிங்கிள் குரூப் தனியாக எழுதும்போது. இப்போ நீங்கள் போத் குரூப் 8 சப்ஜெக்ட் சேர்த்து எழுத போகிறீங்க. அப்போ ஒரு குரூப்பில் 240, இன்னொரு குரூப்பில் 160, டோட்டல் 400. அப்போ நீங்கள் பாஸு. அவங்களுக்கு தேவை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 400 மார்க்ஸ் இருக்கணும், எல்லா சப்ஜெக்ட்லேயும் 40 எடுத்துருக்கணும். இது தாங்க ரூலு. சரிங்களா? அப்போ நீங்கள் குரூப் 2 ஸ்மாராக படித்து ஜஸ்ட் பாஸ் ஆனால் கூட அங்கே பாஸ் ஆகிடுது பாருங்கள். இதுதான் ஒரு பிக்கஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் எங்கே போத் குரூப்ஸ் எழுதுறனால. ஓகேங்களா? இல்லை அப்படியே மாற்றி கூட போட்டுக்கலாம். குரூப் 1 நான் சரியாக படிக்கலை அப்படின்னா அதில் ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு இதில் ஒரு 240 ஏற்றிட்டிங்கனாலும் வந்துடும். ஆனால் 400 வரணும், அதுதான் ஒரு பெரிய இது. அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இன்கேஸ் இன்னொன்று சொல்கிறேன். இங்கே டோட்டல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே டோட்டல் வேண்டாம், இதில் வச்சுக்கலாமா? இப்படி பாருங்கள். உங்களுக்கு இன்கேஸ் 400 வரணும்னு சொன்னால் 8 சப்ஜெக்ட்ஸில் இப்படி இருக்குது, இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ என்ன நடக்கும்? குரூப் 1ல் 230, குரூப் 2ல் 160. இப்போ எந்த குரூப் பாஸ், எந்த குரூப் ஃபெயிலு? ரொம்ப சிம்பிள். அதாவது 400 வருதான்னு பாருங்கள். வரலை, 390 தான் வந்திருக்கு. சரி, அப்போ எந்த குரூப்பில் 40 இண்டிவிஜுவலாக 40 எடுத்திருக்கீங்களா? குரூப் 1ல் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 40 எடுத்தாச்சு. டோட்டல் 200க்கு மேலே போயிடுச்சு, பாஸு. குரூப் 2ல் 40 எடுத்திருக்கீங்க. ஓகே, பட் ஓவரால் அக்ரிகேட் பார்க்கும்போது 400 வராமல் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும்? குரூப் 2 மட்டும் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். சரிங்களா? பாருங்களேன், ஒரு 10 மார்க்கு உங்களோட லைஃப்பை எப்படி மாற்றி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான். ஓகே, இதுதான் ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸும் இருக்குது, இதில் ஒரு மைனஸ் அப்படிங்கிற ஒன்றும் இருக்குது. சரிங்களா? போத் குரூப்ஸோட மைனஸ் வந்து நான் சொல்லிடுறேன். டிஸ்அட்வான்டேஜ், லாஸ்ட் மினிட்ல உங்களால் பெரிய லெவலில் ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹரிபரியாக போகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடியே நல்லா படிச்சு வச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். முன்னாடி சரியாக படிக்கல, டைம்லாம் இல்லை அப்படின்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணிடுங்க, எனக்கு 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் நான் எக்ஸாம் சென்டர் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா 8 சப்ஜெக்ட்ஸ் டெய்லி நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும். அது ஒன்று இருக்குது. அது ஒன்று சிலருக்கு ட்ராபேக்கு, சிலருக்கு ஒன்றும் தெரியாது. அது ஒரு பாயிண்ட் இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்னொன்று, எல்லாருமே இதனால் வந்து போத் குரூப் எழுத ஆசைப்பட்டு, நான் தான் சொல்கிறேன்ல, போத் குரூப் எழுதி நல்லா செம்மையான மார்க் வாங்கினவங்களும் இருக்காங்க. ஓகே, அதையும் நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரி போத் குரூப் எழுதி ரொம்ப டவுன் ஆனவங்களும் வந்து இருக்காங்க. ரெண்டுமே நான் சொல்லிடுறேன். ஏன்னா குரூப் 1ல் ஒரு 100 மார்க், குரூப் 2ல் ஒரு 100 மார்க் வாங்கினவங்க இருக்காங்க. ஏன்னா சரியாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி மார்க் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க போயிருப்பாங்க, அப்ளை பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு சரியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் எதுவுமே இருந்திருக்காது. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது ஒன்று. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அதனால் இப்போ நான் வந்து சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். நீங்கள் இதுக்கு ஆசைப்பட்டு எல்லாருமே போத் குரூப் எழுதுனானா எல்லாருக்குமே இதே 400 வரணுங்கிறது வந்து அப்படிலாம் கிடையாது. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நடந்தது என் கிளாஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கே நடந்திருக்கு, அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்கள் ஷார்ட்ஸில் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, சரி. இப்போ ஆல் இண்டியா ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் குரூப் எழுதினாலாம் கிடைக்காது, போத் குரூப் எழுதணும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் எழுதினா தான் ஆல் இண்டியா ரேங்க். அப்புறம்னா அப்படி கிடையாது. நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதினாலும் சரி, தேர்ட் அட்டெம்ப்ட்டில் இருந்தாலும் சரி, அட்டெம்ப்ட் டசன்ட் மேட்டர். அப்புறம் நான் தேர்ட் அட்டெம்ப்ட்டில் இருக்கேன், இப்போ நான் தேர்ட் அட்டெம்ப்ட் எழுதுகிறேன், நான் ஒரு 600 மார்க் 800க்கு, இப்போ நான் ஆல் இண்டியா ரேங்க்கில் வருவாங்கன்னா எஸ், நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க்கில் வருவீங்க.
ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போது அது லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஆல் இண்டியா ரேங்க் எடுக்கணும்னா எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸடான ஒரு லெவல் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே போயிடுச்சு ஒரு ஸ்டேஜில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல் இண்டியா வர்றதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, ஒரு 550 அந்த மாதிரி ரேஞ்சு சொல்லும்போது கூட நம்ம கான்ஃபிடண்ட்டாக அந்த இதில் சொல்ல முடியும். சரிங்களா? அந்த மாதிரி நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அது எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போ நார்மலாக ஸ்கூல்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஸ்கூல்ஸ்னால் 496 இவங்க ஃபஸ்ட்டு இவங்க செகண்ட் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான் வந்து இருக்கக்கூடியது. ஆல் இண்டியா ரேங்க் ஃபஸ்ட்டு ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 800க்கு 730 கூட இருக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு 500 490 எடுத்தால் கூட நீங்கள் ஆல் இண்டியா அந்த 50 ரேங்க்ஸ்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி அந்த ஆல் இண்டியா ரேங்க்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்க் இது ஒன்று சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா கிரெடிட் ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா, நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க்கில் வந்து அதே மாதிரி 8 சப்ஜெக்ட்ஸ் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு மெரிட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதி ஆல் இண்டியா ரேங்க்கில் வந்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் மெரிட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து வரும். ஆல் இண்டியா ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்து 50 வரைக்கும் ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக எழுதுகிற பாஸ் மார்க்காக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தப்பாகவே புரிஞ்சுருந்தீங்க. என்ன அப்படின்னா, ப்ரோ என் ஃப்ரெண்டு லாஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 6ல் வந்து 85 மார்க் எடுத்துட்டாங்க, மிச்சம் 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எழுதணும், அவங்களோட மார்க்கு இப்போது நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் எவ்வளோ எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. 150 நான் சொன்னேன். அவங்க என்ன கவுண்ட் போடுறாங்க, நோ 200 - 85 அப்படின்னு போடுறாங்க. அது எப்படி? இட்ஸ் நாட் பாசிபிள். அதெல்லாம் கிடையாது. ரூல்ஸுங்கிறது வந்து எக்ஸாமிஷனுக்கு இது தான். எக்ஸாமிஷன் பாஸ் மார்க்குங்கிறதுக்கு இது தான். இந்த ரூலை கரெக்டாக புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி போய் எக்ஸாம் எழுதணும். ஓகே, புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்கிறேன். இப்போ இதான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், இதான் செகண்ட் அட்டெம்ப்ட், இதான் தேர்ட் அட்டெம்ப்ட், ஏதோ ஒன்று நீங்கள் இப்போ போய் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா, ப்ரோ 4 சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் 3 சப்ஜெக்ட் மட்டும் இந்த அட்டெம்ப்ட்டில் கொடுக்கலான்னு இருக்கேன், நான் பண்ணட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் 3 சப்ஜெக்ட் கொடுக்குறது எப்படி பார்த்தாலும் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுத தான் போகிறீங்க. இது அட்டெம்ப்ட் தான், தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இது சுத்தமாக வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு, ஃபெயிலில் தான் போய் முடியும். அதனால் எக்காரணத்தை கொண்டு அது நீங்கள் பண்ணுறது நோ யூஸ். என்ன ப்ரோ அப்போ சொன்ன கான்செப்ட் வேறு, இப்போ சொல்கிற கான்செப்ட் இருப்பா. இது நான் என்ன மீன் பண்ணுறேங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. இது நான் எதை மீன் பண்ண தெரியுமா? 4 சப்ஜெக்ட் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க, டைம் பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டை மட்டும் தள்ளி வச்சுட்டு 3 சப்ஜெக்டை மட்டும் போய் இப்போ எக்ஸாம் எழுத போகிறாங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டோ இல்லை செகண்ட் அட்டெம்ப்ட்டோ எழுத போகிறாங்க. எதுக்காக? டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏங்க 4 சப்ஜெக்ட் இருக்குது, நீங்கள் 3 மட்டும் எழுதுறதுக்கு நீங்கள் எழுதாமல் இருக்கலாம். அப்படி தான் நான் சொல்லுவேன். 3 எழுதினாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச எக்ஸாம்ஷன் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்கல்ல, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இது அட்டெம்ப்ட் தான். அட்டெம்ப்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் லக்குக்கு மேபி வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் எழுதி உங்களுக்கு நல்ல அக்ரிகேட் வந்துச்சுன்னா அப்படி யோசித்து பாருங்கள். ஓகே, தட்ஸ் ஆல். ப்ரோ எனக்கு டைம் சுத்தமாக இல்லை, நான் ஒரு 2 சப்ஜெக்ட் மட்டும் எழுதி எக்ஸாம்ஷன் எடுக்கலான்னு இருக்கேன், நீங்கள் அது அட்வைஸபிள் அப்புறம் கேட்டிங்கன்னா நான் இப்போ ஒன்று சொல்லட்டா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் இப்போது ரீசெண்டாக வந்து பேசியிருந்தாங்க. ப்ரோ எனக்கு டைம் சுத்தமாக இல்லை, நான் குரூப் 2 எழுத போகிறேன், குரூப் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டும் கார்பரேட் அக்கௌண்டிங் மட்டும் நான் எழுத போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க. அந்த 2 சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஷன் சப்ஜெக்ட். ஆக்சுவலாக அந்த 2 சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஷன் சப்ஜெக்ட். அந்த 2 மட்டும் எழுதி எக்ஸாம்ஷன் எடுக்கலாமான்னு கேட்டாங்க. ஓகே, டைம் இல்லையா, அதனால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2 மட்டும் எக்ஸாம் எழுத போகிறாங்க, எவ்வளோ மார்க் எடுக்கணும் கேட்குறாங்க. ஆக்சுவலி வந்து அந்த 2 சப்ஜெக்ட்லையுமே அவங்க 60 எடுத்துட்டாங்கன்னா போதும், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். அவங்களுக்கு டைம் இல்லை, ஸோ அதனால் 2 சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 மட்டும் எழுத போகிறாங்க. 60 + 60 120 மார்க் எடுக்கணும், அவ்வளோதான். மிச்ச 2 சப்ஜெக்ட்டை அவங்க அடுத்து எழுதணும். ஓகே, இது தாங்க ரூலு, இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்ட் இருக்குது, 4 சப்ஜெக்ட்டில் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 சப்ஜெக்ட் மட்டும் எழுதலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த 2ல் அவங்க எக்ஸாம்ஷன் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு அதை எழுத தேவையில்ல. அதுதான் ரூலு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 2 சப்ஜெக்ட் அவங்க எக்ஸாம்ஷனில் ஒரு கான்செப்டை வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து 2 சப்ஜெக்ட் எழுதணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. 2 மட்டும் தானே, 3னா தான் நம்ம யோசிக்கணும். 2 ஓகே, இப்போ 2 அப்புறம் 2 ஓகே. ஆனால் என்னென்னா இவங்க எடுத்துருக்க 2 சப்ஜெக்ட்டுமே ஈஸியான சப்ஜெக்ட். மிச்சம் இருக்கக்கூடிய 2மே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போடக்கூடிய சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் இது எக்ஸாம்ஷன் எடுத்துகிட்டு அது உங்களுக்கு பார்டரில் வந்து கூட மார்க் போகலாம். ஓகே, ஏதாவது இடத்துல ஒரு எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக கேட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ரிஸ்க்கு. அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். புரியுதுங்களா? நான் சொல்கிறது யாருக்குன்னா, எக்ஸாம்ஷனை எடுத்துகிட்டு, அதாவது என்றைக்குமே குரூப் 1னா குரூப் 1 ஃபுல்லாக எழுதணும், குரூப் 2னா குரூப் 2 ஃபுல்லாக எழுதணும். சரிங்களா? டைம் இல்லை, நான் 2 சப்ஜெக்ட் மட்டும் எழுத போகிறேன்னா நெக்ஸ்ட் நல்லா படிச்சுட்டு அடுத்த அட்டெம்ப்ட் கூட எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எழுதுறதுல சின்ன சின்ன ரிஸ்க் இருக்குது, அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோ கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்திருக்கோம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்த்து கொஞ்சம் டெசிஷன் எடுங்க. தப்பாக டெசிஷன் எடுத்திங்கன்னா தப்பாக தான் போய் முடியும். ஓகேங்களா?
தட்ஸ் ஆல். பார்க்கலாம்.